எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, குறிப்பாக பெண்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இது இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி எங்களுக்கு குலதெய்வத்தை அறிவது எப்படின்னு தெரியல, எங்களோட குலதெய்வம் என்னன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல, எப்படி குலதெய்வத்தை தெரிந்து கொள்வது அப்படின்ட்டு நிறைய பெண்கள் நம்மளிடத்தில் கேள்வினை எழுப்புறாங்க. குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதே அப்படிங்கிற ஒரு வரி இருக்கு. உயிரை எடுக்க வரும் யமன் கூட குலதெய்வத்தின் அனுமதி பெற்ற பிறகே ஒரு மனிதனின் உயிரை பறிப்பார் அப்படிங்கிற ஒரு கூற்றும் இருக்கு. நீங்கள் எந்த பூஜை செய்தாலும், எந்த தான தர்மங்களை செய்தாலும், குலதெய்வத்தை வணங்காமல் செய்தால் அந்த பூஜை நிறைவடையாது அப்படிங்கிறதும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஏதோ இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாதுங்க. காலம் தொட்டே இருந்துகிட்ருக்கு. நம்மளோட முன்னோர்கள் தான் நம்மோடு வாழ்ந்த நம் குலத்தை சார்ந்த பெரியவங்களாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய குலத்தை காத்த ஏதேனும் ஒரு உயர்ந்த ஞானிகளாக இருக்கலாம். இவங்கள தான் குலதெய்வமாக நாம் தேர்வு செய்து நாம் வணங்குவோம். நம்மளோட ஜீவன் பிரிந்த பிறகும் அவர்களோடு நாம் ஐக்கியமாயிடுவோம். நம்மளோட ஆத்மா குலதெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிரும். அதன் பிறகு தான் முக்தி அடைவோம். அதன் பிறகு தான் மேலோகம் போயிட்டு நமக்கு இறைவனிட்ட முக்தி கிடைக்கும். நம்ம ஆத்மா போய் சேர்ற இடம் பார்த்திங்கன்னா குலதெய்வத்திடம்தான். அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு வருடமானவுடன், ஒரு மனிதன் இறந்தவுடன் ஒரு வருடம் கழித்து குலதெய்வம் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மனிதன் மேலோகம் செல்வதற்கு 1 இயர் ஆகும். நமக்கு எப்படி ஒரு வருடமோ மேலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வருடம் என்பது ஒரு நாள். ஸோ ஆத்மா அங்கே ரீச் ஆகிற டைம் அதாவது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற டைம் ஒரு நாள். அதன் பிறகு தான் ஆத்மா அங்கே ரீச் ஆகும். ஸோ நாம் ஒரு வருடம் கழித்து குலதெய்வத்தை நாம் வணங்கி அவர்களுக்கு முக்தியை அளிக்க வேண்டும். சரிங்களா? அதனால தான் ஒரு வருஷம் கழிச்சிட்டு போயிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வாங்க, யாராவது வீட்டில் தவறி விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பல பேருக்கு இன்றைக்கி குலதெய்வம் தெரிவதில்லை. நிறைய நண்பர்கள் நாம் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சுவாமி நான் இந்த மாதிரி வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டேன், இல்லை வெளியூரில் செட்டில் ஆகிட்டேன், எங்கள் சொந்தக்காரங்களும் பெருசாக உள்ளூரில் இல்லை, எங்களுக்கு இந்த குலதெய்வத்தினோட வழிபாட்டில் ரொம்ப ஆசை இருக்குது, ஆனால் குலதெய்வத்தை எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல, சுத்தமாக அதுக்கான எந்த தடையுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி குலதெய்வம் டோட்டலாக மறந்து போய் தெரியாமல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானையோ அல்லது பெண் தெய்வங்களில் அங்காளம்மனையோ குலதெய்வமாக ஏற்றுக்கொள்வார்கள். நிறைய இடங்களில் பாருங்கள், குலதெய்வம் டோட்டலாக அவங்களுக்கு தெரியாமையே போயிடும், கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்க முருகனையோ அங்காளியையோ குலதெய்வமாக அவங்க ஸ்வீகரிச்சுக்குவாங்க. இப்படியும் பல பேர் இருக்காங்க. பட் உங்களுடைய உண்மையான குலதெய்வத்தை அறிவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அல்ல, அது ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான். உங்களுக்கு நிஜமாலுமே உங்கள் குலதெய்வத்தை வணங்கணும், அவங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். 1. 2வது,
குலதெய்வம் வீட்டுக்கு வராமல் இருந்தால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் ஏராளம். எது தொட்டாலும் தடையாகும். வீட்டில் எதை செஞ்சாலும் பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்கும். வளர்ச்சி என்பது இருக்காது. பொத்தாம்புள்ளிக்கு சண்டை வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வீட்டிற்குள் வரவில்லை என்று அர்த்தம். ஏன்னா நீங்கள் குலதெய்வத்தை முறையாக பூஜை செய்து வீட்டுக்குள்ளே அழைக்கலை அப்படின்னு அர்த்தம். இப்படி குலதெய்வத்தை அழைக்கவும் சரி இந்த ஒரு தாந்திரீகத்தை பயன்படுத்தலாம் சார். 2 விஷயத்துக்கு இந்த வழிபாட்டை பயன்படுத்தலாம். ஒன்று, குலதெய்வத்தை தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தலாம். 2, குலதெய்வத்தை உங்களோட வீட்டிற்கு அழைப்பதற்காகவும் நிச்சயம் இதை பயன்படுத்தலாம். இதை யார் சார் செய்யலாம் அப்படின்னு கேட்டால், இப்போது இந்த வழிபாட்டை வீட்டில் இருக்கிற பெண்கள் செய்வது உத்தமம். இந்த பெண்கள் அப்படிங்கிறவங்கள சொல்லணும்னா அவங்களுக்கு 2 குலதெய்வம் வரும். ஒன்று அப்பா வீட்டில் பிறந்து வீட்டு குலதெய்வம். அவங்க பிறந்து இன்னொருத்தர் வீட்டுக்கு போகும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு கணவன் வீட்டுக்கு போகிறச்ச கணவனோட குலதெய்வம் தான் அவங்களோட குலதெய்வமாக வரும். இப்படி பெண் என்பவள் வம்சத்தை வளர்ப்பவள். அதனால தான் அவளுக்கு 2 குலதெய்வங்கள் இருக்குது. பல பெண்கள் என்கிட்ட கேட்குறாங்க, சுவாமி நான் கணவனோட குலதெய்வத்தை ஏற்றுக்கிறேன், அதே நேரத்தில் நான் ஒரு 20 வயசு வரைக்கும் அல்லது ஒரு 25 வயசு வரைக்கும் 30 வயசு வரைக்கும் என்னோட அப்பாவோட குலதெய்வத்தை தான் நான் கும்பிட்டுட்டு இருந்தேன், அவங்கள நாம் கும்பிட வேண்டாமான்னு பல பெண்கள் கேட்குறாங்க. அதுக்கு அர்த்தமே அப்படி அல்ல. பெண்களுக்கு 2 குலதெய்வங்கள் இருக்கிறது. அவங்க பிறந்த இடத்த குலதெய்வம் ஒன்று, புகுந்த இடத்து குலதெய்வம் ஒன்று. இருவரையுமே பெண்கள் வணங்க வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். இன்னமும் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பெண் சைடில் குலதெய்வ வழிபாடு செய்கிறச்சே அந்த பெண்கள் அந்த வழிபாட்டில் கலந்துக்கிட்டு பலி கொடுக்கறதா இருந்தால் ஆடு வாங்கி கொடுப்பாங்க, பொங்க வைப்பாங்க, எல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. பெண்கள் கல்யாணம் முடிச்சு வந்துட்டோம்னா அவங்களோட பிறந்த வீட்டு குலதெய்வத்தை டோட்டலாக மறந்துடணும். அது குலதெய்வமே நம்மளுக்கு இல்லை, கணவனோட குலதெய்வம் தான் நம்மளுக்குன்னு நினைக்க வேண்டாம். ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா முதல் குலதெய்வம் அப்படின்னா அது அவங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வம். அதுக்கு அப்புறம்தான் புகுந்த வீட்டு குலதெய்வம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சரி, ஒரு பெண்ணே வீட்டின் குலவது, அவளை வைத்தே அந்த வீட்டின் ஐஸ்வர்யங்களும் சௌபாகியங்களும் தீர்மானிக்கப்படுது. அந்த பெண்ணே இந்த வழிபாட்டை செய்ய தகுதியானவள். ஃபஸ்ட்டு இந்த வழிபாட்டை ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாளன்று ஆரம்பியுங்கள். இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுப தேவதைகளுக்கான ஒரு நாள். குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்காகட்டும், மாந்திரீக பூஜைகள் செய்வதற்காக இருக்கட்டும், பரிகாரங்கள் செய்கிறதாகட்டும், இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமையே நாம் மிக முக்கியமான நாளாக கூறுவோம். இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாளன்று காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பெண்கள் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய நிலைவாயில் படியை தண்ணீர் ஊற்றி கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் பூசி குங்குமமிட்டு 2 பகுதிகளிலும் அகழ்விளக்கை ஏற்ற வேண்டும். சரிங்களா? எந்த டைமில் இது பண்ணணும் அப்படின்னு கேட்டால், வெள்ளிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் இதை செய்ய வேண்டும். முதல் ஹோரையில் செய்யணும். சுக்கிர ஹோரை வெள்ளிக்கிழமை முதல் வரக்கூடிய 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் இதை சுக்கிர ஓரை என்று சொல்லுகிறோம். இந்த டைமில் இந்த விளக்கை ஏற்றி வைங்க. ஏற்றி வச்சுட்டு, ஏன் நாம் நிலைவாயில் படியை தண்ணி ஊற்றி கழுவிட்டு விளக்கு ஏற்றி வைக்கிறேன்னா, குலதெய்வங்கிறது நிலைவாயில் படியில் தான் இருக்கும். பல பேர் கேட்பாங்க, சார் குலதெய்வம் எந்த இடத்துல இருக்கும்? குலதெய்வம் நிலைவாயில் படியில் தான் இருக்கும். அந்த நிலைவாயில் படியில் வாக்தேவதையும் இருக்கும். வாக்தேவதை என்பவள் வாக்கின் சக்தி படைத்தவள். நிலைவாயிலில் நின்றுட்டு எந்த பண்டத்தையும் மாற்றக்கூடாது. அப்படி மாற்றிட்டோம் அப்படின்னா குலதெய்வம் கோச்சிட்டு வெளியே போயிட்டோம். பல நண்பர்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இந்த பக்கம் நின்றுக்குவாங்க, அவங்க அந்த பக்கம் நின்றுக்குவாங்க.
நிலவாயில் படியை சென்டராக வச்சு பண்டங்களை மாற்றிக்குவாங்க. இது வந்து குலதெய்வத்தை நம்முடைய வீட்டை விட்டு போ என்பதற்கு சமம். ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா ஒன்று நீங்கள் உள்ளே வந்து வாங்குங்க, இல்லை வெளியே போயிட்டு வாங்குங்க. அதே மாதிரி வாக்தேவதை, இந்த வாக்தேவதையானவள் நாம் சொல்லக்கூடிய அத்தனை நல்ல சொற்களையும் சரி கெட்ட சொற்களையும் சரி அப்படியே நடக்குக அப்படின்னு அவள் சொல்லுவாள். அதனால தான் வீட்டுக்குள்ளே அசுபத்தை எதுவும் பேசக்கூடாது, அபசகுணங்களை எதுவும் பேசக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு தவறான சொல்லை வீட்டிலே உதிர்த்தோம்னா அந்த வாக்தேவதை என்ன சொல்லுவான்னா அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுவா. ஸோ நம்மளுக்கு கெடுதல் ஆகும். அதனால் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. அதே மாதிரி பல நண்பர்கள் நிலவாயில் படியை சுத்தம் பண்ணுறதே இல்லை. வீட்டை சுத்தம் பண்ணுறோம், பூஜை அறையை சுத்தம் பண்ணுறோன்னு சொல்லுவீங்க. பட் நிலவாயில் படியை பெரும்பான்மையானவர்கள் வந்து கவனம் செலுத்தி சுத்தப்படுத்துறதில்ல. இனிமேல் பார்த்தீங்கன்னா சொல்கிறது என்னென்னா, உங்கள் நிலவாயில் படியில் குலதெய்வம் இருக்குது, எப்பயுமே தண்ணி ஊற்றி கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் பூசிட்டு 2 பக்கமும் விளக்கேற்றிட்டு, நல்லெண்ணெய் விளக்கே ஏற்றலாம், நல்லெண்ணெய் விளக்கு பஞ்சு திரியே போடலாம், போட்டுட்டு தீபம் போட்டுட்டு கும்பிடணும். குலதெய்வத்தை நீங்கள் அது வந்து தனிப்பட்ட முறையில் பூஜை செஞ்சு அவங்கள கும்பிட்றதுக்கு சமம். அதை செய்யணும். அப்புறம்தான் உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கே பூஜை செய்யணும். அப்புறம்தான் பூஜை அறையிலேயே விளக்கேற்றணும். முதல்ல குலதெய்வத்தை பிரார்த்திச்சுட்டு அதுக்கப்புறம்தான் பூஜை அறையில் நீங்கள் பிரார்த்தனையை தொடங்கணும். அப்புறம் நீங்கள் பூஜை அறைக்கு போங்க. பூஜை அறைக்கு போயிட்டு அதில் காமாட்சி அம்மா விளக்கு அப்படின்ட்டு இருக்குது. எல்லார் வீட்லேயும் இருக்கும். காமாட்சி அம்மா விளக்கு இல்லாத வீடுங்கிறது கிடையாது, எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த காமாட்சி அம்மாவுடைய விளக்கின் மகத்துவம் பல பேருக்கு தெரியறதில்ல. தேவி காமாட்சி ஐயன் ஈசனை அடைய ஊசி முனையிலே தவம் செய்கிறாள். இவளுடைய தவத்தினை கண்ட சகல தெய்வங்களும், அனைத்து விதமான தெய்வங்களும் காமாட்சி தாய்க்குள் பார்த்தீங்கன்னா ஐக்கியமாகுது. எப்படி காமதேனுவுக்குள் சகல தெய்வங்களும் ஐக்கியமோ, இப்போ நீங்கள் ஒரு பசுமாட்டை கும்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா தேவதைகளையும் கடவுள்களையும் கும்பிட்டதின் பலன் கிடைக்கும். அதே மாதிரி காமாட்சி அம்மா விளக்க தீபமேற்றி கும்பிட்டிங்கன்னா சகல விதமான தெய்வங்களையும் கும்பிட்டதின் பலன் கிடைக்கும். அதில் உங்கள் குலதெய்வமும் ஐக்கியம். சரிங்களா? அதனால் காமாட்சி அம்மா விளக்க டெய்லி நீங்கள் ஏற்றும் பொழுது மனசில் குலதெய்வத்தை நினச்சி ஏற்றணும். அதை நான் எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த காமாட்சி அம்மா விளக்கை வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. நல்லா புளி போட்டு விளக்கிட்டு நல்லா துடைச்சிட்டு தட்டின் மீது இந்த காமாட்சி அம்மா விளக்க வைக்கிறோம். எப்பயுமே காமாட்சி அம்மா விளக்க வெறும் தரையில் வைக்கக்கூடாது, ஏதேனும் ஒரு தட்டின் மீது தான் வைக்கணும். வச்சுட்டு நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றிக்கோங்க, அதில் பஞ்சு திரி போட்டுக்கோங்க, தீபம் போடுங்க. போட்டுட்டு அதாவது தீபம் ஏற்றும் போதே உங்களோட குலதெய்வத்தை மனசில் நினச்சி ஏற்றணும். குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு விரும்புனீங்கன்னா குலதெய்வத்தோட பேர் சொல்லி தீபம் ஏற்றுங்க. சார் எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது அப்படின்னு சொன்னால் குலதெய்வம் உங்களுக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு மனசில் நினச்சி தீபத்தை ஏற்றுங்க. ஏற்றிட்டு அந்த காமாட்சி அம்மா விளக்குக்கு முன்னாடி ஒரு பலகையிலையோ அல்லது தரையில் ஒரு துணி விரித்து போட்டோ கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி நீங்கள் அமர்ந்து கொண்டு உங்களோட கண்களை மூடி அந்த காமாட்சி விளக்கிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு கேட்டால், என் குலதெய்வம் வீட்டுக்கு வர வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணணும். குலதெய்வத்தோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா பேர் சொல்லி அந்த குலதெய்வம் வீட்டுக்கு வரணும், உங்களோட அருளை நீங்கள் தர வேண்டும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணணும். குலதெய்வத்தை பற்றி எங்களுக்கு தெரியாதுங்க, அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குலதெய்வம் எங்களுக்கு தெரிய வேண்டும், நீ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வழிமுறை, இதுதான் விதிமுறை அப்படின்னுட்டு இல்லை. வழிபாட்டை நீங்கள் எப்படினாலும் செய்யலாம். அழுது வழிபாடு செய்யலாம், உருண்டு வழிபாடு செய்யலாம், கதறி வழிபாடு செய்யலாம். இப்படித்தான் பூஜை செய்யணும், இப்படித்தான் வழிபாடு செய்யணும்னு அவரவரின் வசதிக்கு ஏற்ப ஆவாகனம் வகுத்து கொண்டோமே தவிர ஒரு அதிகப்படியான எமோஷ்னலுக்கு போயிட்டோம்னா எப்படினாலும் பண்ணலாம். இப்போ சாமி ஆடுறவங்களாம் பாருங்கள், ஃபஸ்ட்டு கற்பூரம் காட்டுவாங்க, ஊதுபத்தி காட்டுவாங்க, கும்பிடுவாங்க. திடீர்னு சாமி வந்த உடனே எல்லாத்தையும் கீழே தள்ளி ஆடுன்னு ஆடுவாங்க. அது அவர்களோட பக்தி. அது மாதிரி
நீங்கள் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப நீங்கள் மாற்றி கூட அமைச்சிக்கலாம். ஒரு நாளைக்கு 15 நிமிடங்கள் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வைத்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்றோ அல்லது உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றோ பிரார்த்தனை பண்ண வேண்டும். ஒரு நாளைக்கு 15 நிமிடங்கள் தொடர்ச்சியாக 48 நாட்கள் இந்த பிரார்த்தனையை செய்யணும். சார் ரொம்ப அதிகமான நாட்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், இதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்காம போகாது, கண்டிப்பாலும் கிடைக்கும். சரிங்களா? காலை, அதாவது வெள்ளிக்கிழமை காலை 6 to 7 சுக்கிர ஹோரையில் இந்த வழிபாட்டை செய்யுங்கள். சார் எங்களுக்கு அந்த டைமில் ஆஃபீஸ் போகணும், இல்லை வேறு வேலை இருக்குது, வேறு ஏதாவது நேரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்ம முகூர்த்தம் சிறப்பானது. அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள் எழுந்திருச்சு நிலவாசப்படியை நல்லா தண்ணி போட்டு கழுவிட்டு தீபம் போட்டுட்டு காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றிட்டு பிரார்த்தனை பண்ணலாம். இது பிரம்ம முகூர்த்தம். இதனையும் தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், இரவு சூரியன் மறைந்த பிறகு, இரவு நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்து செய்யலாம். இரவு 12 மணிக்குள்ளார நீங்கள் செய்யலாம். பொதுவாக சூரியன் மறைந்த பிறகு நேரங்கள் பார்ப்பதுங்கிறது தேவையில்லை. சரிங்களா? ஸோ உங்களுக்கு 3 விதமான நேரங்களை நான் சொல்லியிருக்கேன். இந்த 48 நாட்களும் ஒரே நேரத்தில் தான் செய்யணுங்கிறது இல்லை. இப்போ இன்றைக்கி காலையில் செய்கிறீங்க, அடுத்த நாள் சாயந்தரம் செய்கிறீங்க, அப்படி கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிஸி ஷெடியூலாக இருக்குது. ஸோ நீங்கள் ஷிஃப்ட் கணக்கில் வேலைக்கு போகிறதா இருந்தால் ஒரு முறை காலையில் செய்யலாம், ஒரு முறை ஈவினிங் செய்யலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் செய்யணும். டெய்லி நீங்கள் குலதெய்வம் வரணுங்கிற பிரார்த்தனையை வைக்கணும். 48 நாட்கள் வைக்கணும் தொடர்ச்சியாக. இந்த 48 நாட்களுமே அசைவம் சாப்பிடக்கூடாது. குளிச்சுட்டு தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போதை வஸ்துகளை பயன்படுத்தக்கூடாது, தாம்பத்தியம் இருக்கக்கூடாது. 48 நாட்களும் கடும் விரதம் இருந்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழையுங்க. குலதெய்வம் கட்டாயம் வரும். எப்படி சார் குலதெய்வம் வருவதற்கான அறிகுறிகளை நாங்கள் தெரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டால், எந்த வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதோ அந்த வீட்டில் தொட்டதெல்லாம் துலங்கும். ஏதோ ஒரு கெட்டது நம்ம விட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். கண்டிப்பாக உணர்வீங்க. ஏதோ ஒரு தூய சக்தி, ஏதோ ஒரு நல்ல சக்தி நம்மளை வழிநடத்துகிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமாக சொல்லணும்னா, குலதெய்வத்தை பற்றின தகவல்கள், குலதெய்வத்தினோட பெயர்கள், குலதெய்வத்தினுடைய உருவங்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு தென்பட்டு கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, உங்கள் ரிலேஷன் சொல்லுவாங்க, உங்கள் குலதெய்வத்தை பற்றின தகவல் வரும். இதை நீங்கள் வந்ததுன்னு நினைக்கும் போதே ஆச்சு, நம்ம வீட்டுக்கு குலதெய்வம் வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். இது நாள் வரை குலதெய்வத்தை பற்றின எந்த விதமான விஷயங்களையும் நீங்களும் நினச்சிருக்க மாட்டீங்க, எந்த தகவலும் வந்திருக்காது. பட் இதை செய்யும் பொழுது அந்த 48 நாள் முடிவில் குலதெய்வத்தை பற்றின தகவல் வாரந்தோறும், சிலருக்குலாம் தினமுமே ஏதோ ஒரு வகையில் வந்துட்டே இருக்கும். இது எதுனா, இது ஏன் அப்படின்னா, குலதெய்வம் உங்களோடையே இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்த்துவதற்காக இந்த ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்கும். இதன் மூலமாக நீங்கள் தெரிந்துக்கலாம் குலதெய்வம் நம்ம கூட தான் இருக்குன்னு. குலதெய்வம் உங்கள் கூட இருக்குது, குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா கண்திருஷ்டி அண்டாது, ஏவல் பில்லி சூனியம் அண்டாது. என்ன சொல்லணும்னா, கடுமையான தோஷங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை எப்போதும் பாதிக்காது. சரிங்களா? ஏன்னா குலதெய்வத்துடைய அருள் ஒருவருக்கு இருந்ததுன்னு சொன்னால், சகல தெய்வங்களையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் அவனுக்கு கிடைத்துவிடும். சகல கிரகங்களையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் அவனுக்கு கிடைத்துவிடும். சரிங்களா? அதே நேரத்தில் குலதெய்வம் தெரியாதவர்கள் இதை செய்யறச்சே அந்த 48 நாட்களின் முடிவில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரியவர் உங்களுடைய குலதெய்வத்தை பற்றி சொல்லுவார். சார் நாங்கள் வெளி ஊரில் இருக்கோம், உள்ளூரில் இல்லை வெளியூரில் இருக்கோம் அப்படின்னா, ஏதேனும் ஒரு வகையில் குலதெய்வம் இதுதான் உங்களுதுங்கிற முறையில் யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட சொல்லுவார். ஏதேனும் ஒரு வழியில், செவி வழியாகவோ அல்லது மனிதர்கள் மூலமாகவோ சகுனங்கள் மூலமாகவோ யாரோ ஒருத்தர் குறி சொல்லி சொல்கிறது மூலமாகவோ ஏதேனும் ஒரு வகையில் இந்த 48 நாளின் முடிவில் குலதெய்வம் உங்களை அடைவதற்காக அந்த தெய்வத்தை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்தும். அப்படி நீங்கள் தெரிஞ்ச உடனே குலதெய்வத்தை உடனடியாக போய் தரிசனம் செஞ்சுருங்க.
குலதெய்வமும் உங்கள் கூட வந்துடுவாங்க, குலதெய்வமும் உங்களுக்கு தெரிந்த மாதிரி ஆயிடும். சரிங்களா? ஸோ குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். குலதெய்வம் தெரியாதவர்களும் குலதெய்வம் தெரிந்து அதை வீட்டிற்கு வர வைக்க வேண்டும் என நினைப்பவர்களும் இந்த ஒரு வழிபாட்டை தாராளமாக செய்யலாம். சில பேர் கேட்பாங்க, சார் எங்கள் குலதெய்வம்லாம் உக்ர தெய்வங்கள், அவர்கள் வீட்டுக்குள்ளே வரதுனால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்பாங்க. குலதெய்வங்கள் பார்த்தீங்கன்னா குலத்தை காப்பவர்கள், நம்மளோட மூதாதையர்கள். அவர்களுடைய தோற்றம் மற்றும் அவர்களினுடைய வழிபாட்டு முறைகள் வேணா உக்ரமாக இருக்குமே தவிர அவர்களுடைய குணம் எப்போதும் உக்ரமாக இருக்காது. ஏன்னா நம்மளோட தாத்தா பாட்டி நம்மளோட மூதாதையர்கள் தானே. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து அவர்கள் என்ன நம்மளை வளர வைக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, நம்மளை வளர்க்கத்தானே நினைப்பாங்க. ஸோ அவர்களையும் நீங்கள் நினைத்து பூஜை செய்யலாம். அவர்களும் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்து வழிபாடு செய்ய எல்லாருமே எல்லா தெய்வங்களையும் உங்களுடைய குலதெய்வம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் கும்பிட்டு அவர்களை வீட்டுக்குள் ஆவாகனம் செய்யுங்கள். கட்டாயம் நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பதிவை இவ்வளவு பொறுமையாக பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.